எவ்ரிபடி ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ரொம்ப தேங்க்ஸ். அப்போ சொல்லியிருந்த விஷயம் சரிதான் பாருங்க. சண்டைனாலே சண்டை தானே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அதாவது முன்ன தெரியாதவங்களுக்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணுறோம். வந்தாரம் வாழ வைக்கும் தமிழகம், அது உண்மைதான். நம்ம மக்கள் எல்லாருமே நல்ல மனசுக்காரங்க. பட் நம்மக்கிட்ட பழகுனவங்க, தெரிஞ்சவங்க ஹெல்ப்னு கேட்கும்போது கொஞ்சம் தயங்குறோம்னா அவங்க பேச்சை நிப்பாட்டிடுறான். ஆனால் நம்மளுக்கு இலகை மனசு தான், அது 100% நம்ம சொல்லணும். யாராச்சும் பசின்னு கேட்டால் கூட நம்ம உதவுறோம். ஆமாம், நம்மக்கிட்ட இருக்கிறவங்க கொஞ்சம் முன்ன பின்னா ஒரு ரஃபாக கேட்குறோம், அவங்க ஹெல்ப் கேட்குறது நம்மளுக்கு மனசு வர மாட்டேங்குது. இல்லை, அது என்னென்னு எனக்கும் புரியல. ரொம்ப கொஞ்சம் கஷ்டத்துலையோ ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஆனால் தெரியாதவர் இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம யார் என்ன தெரியாமல் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். இது மனசுக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி சொல்லலாம். நான் ஒன்று சொன்னால ஒரு எனக்கே இது கொஞ்சம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் சுற்றி இருக்காங்க, நம்மளால் முடிஞ்சு செய்யலாம். ஒரு விஷயம், ரொம்ப தேங்க்ஸ். இந்த டைரக்டர் ஸ்பீச் கேட்குறீங்க, ரொம்ப அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. நான் அப்போ தான் சொல்லியிருக்கேன். இப்போ சொன்ன விஷயத்தை கூட ரொம்ப டீப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்கிறேன். ஹேவ் ஏ நைஸ் டே. இன்றைக்கி மட்டும் இல்லாமல் எல்லா நாளும் இனிய நாளாக இருக்கும். அப்புறம் இந்த டைரக்டரை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். பட் ஒன் கண்டிஷன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான். யார் மனசும் புண்படக்கூடாது தான் எண்ணம் போல் வாழ்க்கை நம்மளுக்கு அமையணும். ஸோ நம்ம எண்ணங்களை எப்போவுமே கிரேட்டாக, பிரைட்டாக, ஒரு ஒயிட்டாக கூட வச்சுக்குவோம். என்ன சொல்கிறீங்க? ஹேவ் ஏ நைஸ் டே. இன்றைக்கி மட்டும் இல்லாமல் எல்லா நாளும். உங்கள் மனசை டச் பண்ணி தான் ஐ எம் வெரி சாரி. ஓகே.